வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 விருச்சிக ராசி. இந்த பலனை பிரபலத்தோட பண்டித காளிநாதன் அவர்களிடம் நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருக்கும் ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட குழு கணிச்சு வழங்குது. இந்த பலன் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வழங்கிக்கிட்டு இருக்கோம். திருக்கணிதம் வாக்கியம் 2 பஞ்சாங்கம் உண்டு. இதில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் கோயில்களில் இப்போ திருவிழாக்கள்லாம் இதை வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி தான் கணிக்கிறாங்க. திருநள்ளாறுலையும் இந்த சனிப்பெயர்ச்சி இதை பற்றி தான் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி என்றைக்கு நடக்குதுன்னா 6/3/2026 நடக்குது. அன்றைக்கி என்னென்னா கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. இது சுமார் இந்த சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். அந்த வகையில் பார்த்தா 24/4/2028 வரைக்கும் சுமாராக அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் இதே ராசியிலேருந்து பலனை கொடுக்குறாரு. இதனுடைய இந்த காலகட்டங்களில் எப்படி பலன் கிடைக்குங்கிறத நாங்கள் விளக்க போகிறோம். சனி பகவானுடைய பலன் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய முக்கியமான பலன்களையும் சேர்த்து வாங்கினா தான் முழு பலன் உங்களுக்கு தெரியும் என்னன்னுட்டு. இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இவர் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு நிறைய சிக்கல்களால் சின்ன சிக்கல்களாக தந்திருப்பார். எப்படின்னா உதாரணம் நமக்கு குடும்பத்தில் பகை வந்திருக்கும், ஏதாவது சொந்தக்காரங்கிட்ட எப்படியோ ஒரு வகையில் வந்திருக்கும். இதனால் கணவன் மனைவியோட கூட பிரச்சனை ஏற்பட்டு தற்காலிகமாக பிரிஞ்சிருக்க கூட சொல்லலாம். சில வீடுகளில் அந்த சில சண்டை சச்சரவமாக இருந்திருக்கும், அல்லது அனுசரணை எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் ஒன்று முடிவெடுத்தீங்கன்னா வீட்டில் மொத்தம் முடிவெடுப்பாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு சின்ன இடர்பாடு தந்திருக்கலாம். சில விடைகள் நடக்கட்டால் மற்ற கிரகங்களுடைய பலனும் அர்த்தம் சில நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைமையில் தான் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த கெடுப்பலன்கள்லாம் உங்களுக்கு தரமாட்டார். இதெல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆகிரும். ஆனாலும் அது 5ஆம் இடம் சிறப்பான இடம்னு சொல்ல முடியாது. எப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி கெடுப்பலன் அதிகமாக தரமாட்டார். இதில் என்ன செய்வார்னா இதே மாதிரி குடும்பத்தில் சின்ன கருத்தோடு வரவும் அந்த கருத்து வேறுபாடுக்கு விடை காணதுக்கும் அவர் வழிவகுப்பார். இதை கொஞ்சம் பேசி நிறுத்திட்டீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வரும். எந்த காரியம் எடுத்தாலும் நேச்சர் தான். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிட்டே தான் கணவன்கிட்டே கலந்து ஆலோசித்து முடிவிடுங்க. இன்னும் வயசானங்கன்னா பிள்ளைகள்கிட்ட கலந்து முடிவிடுங்க. இல்லை உங்கள் நம்பிக்கைக்குரியார் உறவினர்கள் இருப்பாங்கல்ல, அல்ல நண்பர்கள் இருப்பாங்களா, அவங்ககிட்ட நம்பிக்கையுடையானவங்க அவங்ககிட்ட கெடுத்து முடிவெடுக்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு அடிச்சு நல்லாயிருக்கும். சிலவங்க வீணாக மனக்குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வேஸ்ட்டு. நடக்காததை கற்பனை பண்ணிக்கிட்டு நடந்துருமோன்னு குழப்பத்தில் இருப்பாங்க. இதை சனி பகவான் கொடுப்பாரு. இதை நீங்கள் தியானம் போன்ற இதில் கலந்து ஆலோசனை போல இல்லையோ உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிக்கலாம். இது அதனால் சனி பகவான் கடந்த காலத்தை விட உங்களுக்கு நல்ல கொஞ்சம் தெளிவை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்கும். பொதுவாக இந்த இதில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் சரி தான் குறைஞ்ச முதலீட்டு ஆரம்பிங்க, நிறையா போடாதீங்க, கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி செய்யுங்க. ஆனால் அது சனி பகவான் வக்கரடையும் போது உங்களுக்கு நன்மை தருவார். எப்படின்னா இந்த வக்கரடையுதுன்னா இந்த சனி பகவான் செயல்படாமல் வருவார். வக்கர காலத்தில் நமக்கு நன்மை தராத கழகம் செயல்படாமல் இருந்தால் நல்லது தானே. அந்த காலமும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை உருவாக்கும். அது எப்படின்னா 15/6/2026 இருந்து 30/11/2020 வரைக்கும் வக்கரடையார். அதுக்கு அடுத்தாக்கில் என்னென்னா 28/7/2027 இருந்து 13/12/2027 வரைக்கும் வக்கரடையார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பகவானுடைய காட்டங்கள் குறையும், கொஞ்சம் அமைதியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி சனி பகவானை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, மற்ற கிரகங்களையும் பார்க்கணும்ல. அந்த வகையில் குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வருஷத்துக்கு ஒரு இடத்துல ஒரு ராசி கட்டமாக மாறிக்கிட்டு இருப்பார். இப்போ அவர் மிதுன ராசியில் இருக்கிறாரு. இது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல அவரால் நன்மை தர முடியாது. ஆனாலும் அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வார்னா சின்ன மனவேதனையாக எல்லாம் மனவேதனை தான். உங்களுக்குள்ளேயே குழப்பிக்கிட்டீங்க, அதான் பொருள் விரயத்தை உருவாக்கலாம். ஆனாலும் அவருடைய 7ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு சாதகமாக அமையும். நான் 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் விழுது. இதனால் என்னென்னா உங்களுடைய ஆற்றல் பெருசும், இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையும் அவர் இந்த பார்வையால் கொடுப்பாரு. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கனாலே நடந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மை தருவார். இவர் 25/5/2026 வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு மாறுதார். அதாவது 25/5/2026 அன்னைக்கு கடகராசி, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சூப்பரான நன்மை தருவார். 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும், வீடு மனை வாங்கலாம், உத்தியோகம் பார்க்கவங்க நல்லா சிறப்பான இருப்பாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், மாணவர்கள் நல்லா இருப்பாங்க, வீடு மனை வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது நல்லது. இதோடு என்னென்னா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல பார்த்தனால அப்படி 9ஆம் இடத்து பார்வையாலும் நன்மை தருவார். அப்போது டபுள் இது கிடைக்கும் பார்த்தீங்களா, குருவானால் டபுள் நன்மை கிடைக்கி. இந்த காலகட்டம் எது வரைக்கும்னா அதாவது 25/5/2026 இருந்து 13/6/2027 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர்
உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வரும்போது அதாவது அது சுமாரான இடம் தான், அந்த பலன் தர முடியாது. ஆனாலும் அவர் வந்து அவருடைய பார்வை 5ஆம் இடத்து பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுது. அப்பவும் அதை ஏற்கனவே தந்துடலாம். அந்த உங்கள் எதிரிகளை முறியடிக்கிற வல்லமே ஆற்றலாம் தராருல, இதெல்லாம் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நன்மை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்று முதல்ல பார்வையால், பிற இருப்பிடம் பார்வை, பிற பார்வையால் நன்மை தரதுனால உங்களுக்கு வந்து குரு பலம் வந்து உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலம் ஃபுல்லாக குரு பலம் உங்களுக்கு நிறைய சிறப்பாகவே இருக்கும். அது மூலமாக நீங்கள் ஏகப்பட்ட நல்ல காரியங்களை செய்யலாம். அப்படி நிலக்கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகு கேது, இந்த இதில் வந்து உங்களுக்கு ராகு வந்து இப்போதைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் சனி பகவான் கூட சேர்ந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனையை அவர் அதே சனி பகவான் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சிருக்கலாம் செய்து தரலாம். அவர் வந்து 13/11/2026 அன்னைக்கு இடம்பெயர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. இது சிறப்பான இடம். அதாவது 3ஆம் இடத்துல வந்து என்ன செய்வார்னா உங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார். தொழில் நல்லா வளரும், பொருளாதார வளம் இருக்கும். இப்படி ராகு வந்து அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு வந்து தருவார். அந்த ராகு நன்மை தரும்போது கேது நன்மை தர முடியாது. அப்போது வந்து என்னென்னா அவருடைய பார்வையால் உங்களுக்கு நன்மை தருவார். பின்னோக்கிய ராகு கேதுக்கு வந்து பின்னோக்கிய பார்வை உண்டு. சிலர் பார்வை கிடையாதுமாங்க, ஆனால் பின்னோக்கிய பார்வை உண்டு. அந்த பின்னோக்கிய பார்வையில் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு விழுந்து அதில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் குருவுடைய கேதுனுடைய பார்வையால். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பழைய காட்டத்தில் இருந்து நிவர்த்தியாகி கொஞ்சம் தெளிவுபட வைக்கிறாரு சாதகப்பட்ட நிலையில் இருந்தாலும். ஆனாலும் குரு பகவானுடைய முழு பலமும் கிடைக்கி, அதை விட்டால் ராகுனுடைய பலமும் கிடைக்கி. இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும். பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நவகிரகங்களை சனி பகவானுக்கு நீங்கள் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணுங்கள். அதாவது நீல மலரை வச்சு அதெல்லாம் கற்பூசரத்தை வச்சு எள் சோறு படைக்க காக்கைக்கு எள் சோறு வைக்கலாம். நல்லா இதுமாதிரி பெருமாள் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை தூரம் போய்ட்டு வாங்க. ஊனமுற்றவர்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். ஏதோ ஊனமுற்றவர்களுக்கோ தவிக்க உங்களுக்கு நீங்கள் சந்தியா போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏகப்பட்ட பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி இந்த சன்னியாசிகளுக்கு எதாவது காணிக்க கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பலன்கள் தடையின்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.